பாருங்கள், இங்கே இருக்கிற இந்த வீடு பூராமே, அப்புறம் இந்த பக்கம் பூரா வீடுமே பேக் சைடில் பூராமே உடச்சி எல்லாமே தரமாட்டாயிடுச்சுங்க. இப்போ சில வீட்லையெல்லாம் தகரம் வச்சுருக்குறாங்க, சில வீட்டில் ஒன்றுமே இல்லை, 3-4 ரூமில் படுத்துட்டு இருக்கிறாங்க. பைப்பெல்லாம் இப்போ நோண்டினாங்களே, இப்போ ரீசெண்டாக நல்ல தண்ணி பைப்பெல்லாம் நோண்டி இது போட்டாங்களேங்க. அந்த ஏரியாவில் எல்லாம் அந்த காரம் கூட போட கிடையாது. அப்படியே அது நோண்டுனதுலேருந்து சும்மா மண்ணை போட்டு மூடி போட்டு போனதோடு சரி. இன்னி அதை பார்க்க கூட கிடையாது. அடுத்த ரோட்டில் அந்த ரத்தனூரி சைடெல்லாம் அப்படி பண்ணுறாங்க நீட்டாக. இவங்க இன்னி நோண்டி போட்ட இடத்த இன்னி பேக் பண்ண கிடையாது. அப்படியே கிடக்குது. குழந்தைகள்லாம் விளையாண்டா கல் தடிக்குதான் கீழே விழுகணும், மண்டையை உடையணும். குழந்தைகளுக்கெல்லாம் மண்டையே உடஞ்சிருக்குது. எங்கள் அக்கா பேரனுக்கெல்லாம் கீழே விழுந்து அருவி கட்டுறன்னு சொல்லி வந்தாங்க. வந்தபோது அவங்க அருவி கட்டுறோம், இருக்கிற சாமான்லாம் எடுக்க வேண்டாம், ஆளுக மட்டும் வெளியில் இருங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் எல்லோரும் வெளியில் நின்னோம். 9:45 மேற்கு பக்கம் தோண்டி அந்த 4 பிள்ளரை இழுத்து விட்டுட்டு அந்த பைபர் என்ன அந்த பையன் சொன்னேன், வீடு மட்டும் ஒன்றும் பண்ணாமல் இருப்போம்னு. கடைசியில் அவன் வீட்டை இடித்து நொறுக்கோம்னு சொன்னது மாதிரியே நொறுக்கிட்டு ஓடிட்டேன். இன்ஜினியர் அவன் சொன்னான், இந்த வீட்டுகளை இடித்து இதில் இறக்குவே வண்டியா அப்படின்னு சொன்னேன். அதுக்கு நான் சொன்னேன், ஏன்டா உனக்கு இந்த இவ்வளோ காண்டு வீட்டில் ஒரு குடியிருக்கிற வீட்டில் இப்படி இடித்து நொறுக்கிட்டு நான் இறக்கவும் சொல்லியே, உனக்கு ஏன் இவ்வளோ காண்டு எங்கள் வீட்டு மேலே அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு பதிலே சொல்லாமல் இடித்து நொறுக்கிட்டு தான் இறக்குவேன், என்னோடய பவர் அவ்வளோது இருக்குது, எந்த ஊருக்கு வந்தாலும் சரி யார் வந்தாலும் சரி எனக்கு இடிக்கக்கூடிய பவர் இருக்குது, நான் இடிப்பேன், யாருக்கும் பயப்பட மாட்டேன்னு அவன் சொன்னேன். வீட்டை காலி பண்ணணும்லாம் சொல்லிங்க, சைடில் நோண்டிட்டு போவ, வீடு இடிஞ்சதுன்னா கேட்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நீ சொல்லு, நான் அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் கட் பண்ணி கொடுத்துட்றோம். இப்போ ஓட்டு வீடாக இருந்தது நீ நோண்டிட்டு போன்னு விட்டுறல. சரி, ஆர்சி பில்டிங்காக இருக்குது, எனக்கு 1 மீட்டர் இடம் கொடுங்க அப்படின்னா அதுக்கு ஒரு 15,000 செலவு பண்ணி பின்னால் பேக் சைடில் 1 மீட்ரு கட் பண்ணியும் கொடுத்தாச்சு. கட் பண்ணி கொடுத்து போட்டு திரும்பி கீழே நோண்டாதீங்கிறேன், கீழே பில்லர் இருக்குது, நான் அது நோண்ட வேண்டாங்கிறேன். இல்லைண்ணா அந்த பில்லர் கட்டையெல்லாம் போகாதுங்க, அந்த முன்னால் இருக்கிற பில்லர் இருந்து இந்த மேல் பில்லர் வரைக்கும் போட்டு இழுத்துட்டாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.